விஜய் டிவியில் ஒளிபரப்பாக்கிட்டு இருக்கிற பாக்கியலட்சுமி சீரியலோட கிளைமேக்ஸ் பற்றி அந்த சீரியலில் ராதிகாவாக நடிச்சிட்டு இருக்கிற நடிகை ரேஷ்மா பேசியிருக்காங்க. இப்போது இந்த வீடியோ தான் சோசியல் மீடியா முழுக்க வைரல் ஆகி வந்துட்டு இருக்குது. அந்த வகையில் ரேஷ்மா பாக்கியலட்சுமி சீரியலுக்கு முன்னாடி ஒரு சில படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. அதுலேயும் வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் படத்தில் புஷ்பா ரோலில் நடிச்சிருக்கிறாங்க. இப்போது பாக்கியலட்சுமி சீரியல் மட்டும் இல்லாமல் ஜீ தமிழில் கார்த்திகை தீபம் சீரியலில் நடிச்சிட்ருக்கிறாங்க. இந்த நிலையில் சமீபத்தில் ஒரு பேட்டியில் கலந்துக்கிட்டு பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்போது அந்த பேட்டியில் பாக்கியலட்சுமி சீரியல் முடிய போகுது அப்படின்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ரேஷ்மா, பாக்கியலட்சுமி சீரியலில் நான் தான் இப்போது கோபிக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டேனே, அதனால் என்னோட காட்சிகள் அதிகமாக இல்லை, எப்போவாச்சும் தான் வந்துட்டு போகிற மாதிரி இருக்குது. நானும் அதில் நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். கோபிக்கு டிவோர்ஸ் கொடுத்தது நல்ல முடிவு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டினாங்க. இந்த சீரியல் எனக்கு ரொம்பவும் டச்சான சீரியல். காரணம், இதில் 4 வருஷங்களாக தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி கார்த்திகை தீபம் சீரியல் எனக்கு நல்ல அடையாளத்தை கொடுத்துருக்குது. இந்த சீரியலில் நடிகர் கார்த்திக் மற்றும் வடிவுக்கரசி இவங்க கூட நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நிறைய பேர் அதில் நடிக்கிறாங்க. எல்லாருமே தொடர்ந்து நடிக்கிறதுக்கு ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி எல்லாருமே பாக்கியலட்சுமி சீரியல் எப்போ முடிய போகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் சீரியல் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே தவிர அது எப்போ முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சொல்லவே இல்லை. கதை போகிற போக்க பார்த்தா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரேஷ்மா அந்த பேட்டியில் பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரேஷ்மா உதடு சர்ஜரி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டியில் கேட்டிருக்காங்க. அதுக்கு ரேஷ்மா, நான் சர்ஜரிலாம் பண்ணவே இல்லைங்க, எனக்கு அந்த அளவுக்கு தைரியமும் இல்லை. முன்னாடியெல்லாம் பியூட்டி பார்லர் மட்டும்தான் இருக்கும். இப்போது ஸ்கின் கேர் நிலையங்கள் தெருவுக்கு தெரு வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால பிரபலங்கள் மட்டும் இல்லாமல் சாதாரண மக்கள் கூட பண்ணுறாங்க. ஆனாலும் எனக்கு சர்ஜரி பண்ணுற அளவுக்கு அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரேஷ்மா அந்த பேட்டியில் பேசியிருக்கிறாங்க.